ஐந்தே 5 படம், ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ரகம். 1000 கோடி வசூல் என்ற இலக்கை நெருங்கக்கூட இங்கு பல இயக்குனர்கள் திண்டாடி வரும் நிலையில் அசால்ட்டாக 1100 கோடி வசூல் செய்து காட்டிய இயக்குனர் தான் அட்லி. இவர் சினிமாவுக்கு வந்து இன்றுடன் 12 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 12 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவின் மற்றொரு இயக்குனராக இருந்து கோலிவுட்டின் டாப் இயக்குனர்களில் ஒருவராக உயர்ந்து பான் இந்தியா நட்சத்திர இயக்குனராக மாறி தற்போது பான் வேர்ல்டு இயக்குனராகவும் உருவெடுத்து நிற்கிறார். இத்தனை வேகமான வளர்ச்சி எப்படி சாத்தியம்? யார் இந்த அட்லி? பார்ப்போமா? செப்டம்பர் 21, 1986 திருப்பரங்குன்றத்தில் பிறந்தவர்தான் அருண்குமார். சிறு வயதிலிருந்தே சினிமா மீது ஆர்வம் கொண்ட இவர் சென்னை சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் முடிக்கிறார். அதைத் தொடர்ந்து சில குறும்படங்களை எடுக்கிறார் அட்லி. அவரது முதல் குறும்படமான என்மேல் விழுந்த மழைத்துளி பலரது கவனத்தை ஈர்க்கிறது. குறிப்பாக அந்த குறும்படம் தேசிய அளவில் 2 விருதுகளையும் வெல்கிறது. இதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவின் டாப் இயக்குநர்களிடம் அசிஸ்டண்டாக முயற்சிக்கிறார். மணிரத்னம், கௌதம் மேனன், சங்கர் என அவர் பார்க்காத டாப் இயக்குனர்களே கிடையாது. இறுதியாக இயக்குனர் சங்கருக்கு அசிஸ்டண்டாக சேர்கிறார். முதல் படமே சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் எந்திரன். படப்பிடிப்பின் போது மற்ற அசிஸ்டன்ட் இயக்குனர்களை காட்டிலும் அட்லி துடிப்பாக இருந்தது அங்குள்ள பலரது கவனத்தை ஈர்த்தது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட. இப்படி இருக்க அட்லி மீண்டும் ஒரு குறும்படம் எடுக்கிறார். டைட்டில் முகப்புத்தகம். இன்று தமிழ் சினிமாவில் ஜொலிக்கும் சிவகார்த்திகேயன், ரமேஷ் திலக், சதீஷ், ஜி.கே. விஷ்ணு, ஜார்ஜ் வில்லியம்ஸ் என பலர் இந்த படத்தில் பணியாற்றினர். 2011ஆம் ஆண்டு வெளியான இந்த குறும்படம் காமெடி த்ரில்லர் திரைப்படமாக உருவானது. இந்த படம் அன்றைய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அதைத் தொடர்ந்து சங்கர் இயக்கத்தில் நண்பன் 2012ஆம் ஆண்டு வெளியான இத்திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் ஆனது. இந்த படம் அட்லியின் வாழ்க்கையில் மிக முக்கியமான படமாகவும் அமைந்தது. இந்த படத்தில் தான் அவர் விஜயை சந்திக்கிறார். இந்த படத்தில் அட்லியின் கடின உழைப்பை பார்த்த விஜய் ஒரு சத்தியம் செய்கிறார். நீ ஒரு இயக்குனர் ஆகிவிட்டு வா, நாம் இணைந்து ஒரு படம் செய்வோம் என்று. இது இளம் அட்லிக்கு உத்வேகமாக அமைந்தது. இந்த உத்வேகத்தை எடுத்த அட்லி அடுத்த ஆண்டே இயக்குனர் அவதாரம் எடுக்கிறார். ஆர்யா, நயன்தாரா, ஜெய், நஸ்ரியா, சந்தானம் என நட்சத்திர பட்டாளத்தை இணைத்து ராஜாராணி என்ற ஒரு படத்தை இயக்குகிறார். இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. அட்லியின் கதை, திரைக்கதை, வசனங்கள் பாராட்டப்பட்டன. முதல் படத்திலேயே இத்தனை நட்சத்திரங்களை சிறப்பாக ஒன்றிணைத்து அதிரடியான படத்தை கொடுத்ததால் அட்லி கவனிக்க பெற்றார். அதைத் தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு நடிகர் விஜய் கொடுத்த சத்தியத்தை அவர் காப்பாற்றுகிறார். உடனடியாக அட்லியை அழைத்து வா ஒரு படம் செய்வோம் என்று அழைக்கிறார். அப்படி உருவான கதைதான் தெரி. 2016ஆம் ஆண்டு இத்திரைப்படம் வெளியாகிறது. அட்லியின் 2வது படமாக இது அமைகிறது. ஒரு ஆக்ஷன் டிராமா திரைப்படமான இத்திரைப்படத்தில் விஜய், சமந்தா, ஏமி ஜாக்சன் ஆகியோர் நடித்தனர். இந்த படம் பெரும் வெற்றியை பெறுகிறது. அட்லி பிரபல இயக்குனர்களில் ஒருவராக உயர்கிறார். இந்த வெற்றியை தொடர்ந்து இதே ஜோடி மீண்டும் ஒரு முறை இணைகிறது. 2017ஆம் ஆண்டு மெர்சல் என்ற திரைப்படம் வெளியாகிறது. விஜய், நித்யா மேனன், காஜல் அகர்வால் என பலர் இத்திரைப்படத்தை அலங்கரிக்கின்றனர். அதிரடி காட்சிகள் மட்டுமல்லாது சமூக பிரச்சனைகளையும் இத்திரைப்படம் தொட்டது. இது உலக அளவில் பெரும் வசூலையும் ஈட்டி வசூல் சாதனையை படைத்தது. விஜய் அட்லி திரைப்படம் என்றாலே சூப்பர் ஹிட் திரைப்படம் என்றாகிவிட்டது. இதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு மீண்டும் விஜயுடன் இணைகிறார் அட்லி. பிகில். விஜய், நயன்தாரா, ஜாக்கி ஷ்ராஃப், விவேக், கதிர் என பல நட்சத்திர நடிகர்கள் இத்திரைப்படத்தில் நடிக்கின்றனர். 2 முறை ஹிட் கொடுத்த இந்த ஜோடி 3வது முறை ஹிட் கொடுத்து ஹாட்ரிக் கொடுக்குமா என்று பலர் எதிர்பார்த்திருந்த நிலையில் பிகில் திரைப்படம் வசூல் சாதனையை பெறுகிறது. அன்று விஜய் நடிப்பில் வெளியான அதிக பாக்ஸ் ஆபீஸ் வசூல் செய்த திரைப்படம் என்ற பெருமையை பிகில் பெறுகிறது. இந்த 3 திரைப்படங்கள் அட்லியின் கரியரை டிஃபைன் செய்தது மட்டுமல்லாமல் விஜயின் கரியரை திருப்பி போடுகிறது. பிகில் திரைப்படம் ஒரு ஆக்ஷன் டிராமா திரைப்படமாக மட்டுமல்லாமல் சமூக பிரச்சனையை தொடர்ந்து பேசியது. இது போன்று அடுத்தடுத்து ஆக்ஷன் படங்களின் மூலம் சமூக பிரச்சனைகளை பேசிய அட்லி பான் இந்தியா இயக்குனராக உருவாகிறார். ஜவான் 2023ஆம் ஆண்டு இத்திரைப்படம் வெளியாகிறது. இருப்பினும் 2 ஆண்டுகளுக்கு முன்னே இத்திரைப்படம் அறிவிக்கப்பட்டது. 2 ஆண்டுகள் தாமதமாவதால் அட்லியின் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதையெல்லாம் பொருட்படுத்தாத இயக்குனர் அட்லி ஜவான் படத்தை சிறப்பாக செய்து முடிக்கிறார். 2023ஆம் ஆண்டு வெளியான இத்திரைப்படம் 1000 கோடிக்கு மேல் வசூல் செய்து புதிய வசூல் சாதனையை படைக்கிறது. ஷாருக் கான் கரியரில் அதிக வசூல் செய்த திரைப்படம் என்ற சாதனையை ஷாருக் கானுக்கு பரிசாக கொடுக்கிறார் இயக்குனர் அட்லி.
அட்லி இயக்குனராக மட்டுமில்லாமல் நண்பன் படத்தில் அஸ்கலஸ்கா பாடலில் ஒரு நடன கலைஞராக தோன்றினார். பிகல் படத்தில் சிங்கப்பெண்ணை பாடலிலும், ஜவான் திரைப்படத்தில் வந்த இடம் என்காடு என்ற பாடலிலும் அவர் சிறப்பு தோற்றத்தை கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் 2017ஆம் ஆண்டு மனைவி பிரியா அட்லியுடன் இணைந்து ஏ ஃபார் ஆப்பிள் என்ற புரொடக்ஷன் நிறுவனத்தை அவர் தொடங்கினார். 2017ஆம் ஆண்டு சங்கிலி புங்கிலி கதவு தர, 2020ஆம் ஆண்டு அந்தகாரம், 2024ஆம் ஆண்டு பேபிஜான் ஆகிய படங்களை அவர் தயாரித்தார். பேபிஜான் திரைப்படம் அவர் இயக்கிய தெரி திரைப்படத்தின் இந்தி ரீமேக் ஆகும். அட்லியின் இயக்கப்பாணி வணிக ரீதியாக வெற்றிக்கு ஏற்றவாறு உள்ளது. அவரது படங்களில் பொதுவாக ஆக்ஷன் காட்சிகள், எமோஷனல் காட்சிகள், சமூக செய்திகள் என பலவும் அடங்கியிருக்கும். இருப்பினும் சில படங்கள் முந்தைய படங்களிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டதாக விமர்சனங்களும் உண்டு. உதாரணமாக ராஜா ராணி திரைப்படம் மௌனராகம் திரைப்படத்துடன் ஒப்பிடப்பட்டது. தெரி திரைப்படம் சத்ரியன் திரைப்படத்துடன் ஒப்பிடப்பட்டது. மெர்சல் திரைப்படம் அபூர்வ சகோதரர்களுடனும் ஒப்பிடப்பட்டது. இருப்பினும் இதையெல்லாம் பொருட்படுத்தாத அட்லி தொடர்ந்து முன்னேறி கொண்டே போனார். வருங்காலத்தில் அட்லி அல்லு அர்ஜுனுடன் இணைந்து ஒரு படம் கொடுக்கவிருக்கிறார். AA22 and A6 என்று தற்போது டைட்டில் வைக்கப்பட்டுள்ள இத்திரைப்படம் பான் வேர்ல்ட் திரைப்படமாக உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டது. இதை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. அட்லியின் திரைப்பயணம் தமிழ் சினிமாவிலிருந்து இந்தி, தெலுங்கு என விரிவடைந்து வருகிறது. அவரது படங்கள் பொழுதுபோக்கு மட்டுமல்லாமல் சமூக விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறது. அட்லியின் வெற்றி அவரது கடின உழைப்பு, புதுமையான கதை சொல்லல், பெரிய நட்சத்திரங்களுடன் இணைந்து பணியாற்றும் திறனால் வந்தது. அவர் திரைத்துறையில் ஒரு உத்வேகமான உருவமாக திகழ்கிறார். அவரது எதிர்கால படங்கள் இன்னும் பெரிய வெற்றிகளை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.